யூஜிசி ரெகாக்னிஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெகாக்னிஷன் எந்தெந்த கோர்ஸ்லாம் இந்தியா ஃபுல்லாக ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ரெகாக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போத் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 27 கோர்சஸுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யூஜி பிஜி போத் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். 27 கோர்சஸ் ஓகேங்களா. அண்டு என்னென்ன கோர்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 கோர்சஸ், அது வந்து பிஜி கோர்சஸ் மட்டும்தான். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 41 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. யூஜி பிஜி மொத்தமாக சேர்த்து. யூஜி பார்த்தீங்கன்னா 20 கோர்சஸ், பிஜி வந்து பேலன்ஸ் கோர்சஸ் ஃபுல்லாக பிஜி கோர்சஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ் அப்துல் ரஹ்மான் இதில் பார்த்தீங்கன்னா 3 கோர்சஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, இங்கே வந்து ஒரு 4 கோர்சஸ் அப்படிலாம் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி பொறுத்தளவு அடுத்து மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கோர்சஸுக்கு அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்முடைய தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 30 கோர்சஸ், அதாவது 30 கோர்சஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூஜி கோர்சஸ் அண்டு பிஜி கோர்சஸுக்கு போத்து தான். நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 38 கோர்சஸ் அப்படின்றது அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க யூஜி பிஜி. அடுத்து சத்யபாமா யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி, அது வந்து 4 கோர்சஸ் ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. அப்புறம் மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 11 கோர்சஸ் அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்புறம் வெல்ஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் மேரிடைம் யூனிவர்சிட்டி அவங்க பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி தான், அவங்களும் ஒரு 5 கோர்சஸ் அண்ட் 3 கோர்சஸுக்கு அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதியார் யூனிவர்சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா 15 கோர்சஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பிஜி கோர்சஸ் மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஜி கோர்சஸ் அதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூஜி கோர்சஸுக்கு அப்ரூவல் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீ சந்திரசேகரா அந்த யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டியில் 2 கோர்சஸ், ஒரு பிஜி கோர்ஸு ஒரு யூஜி கோர்ஸு. பெரியார் யூனிவர்சிட்டியில் பாருங்கள், அங்கேயுமே பிஜி கோர்சஸ் மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் உள்ள 2மே ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அங்கே பிஜி கோர்சஸ் மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்து நம்ம இந்த யூஜிசி பப்ளிஷ் பண்ண லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 61 75 வரை உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் தான் அப்ரூவல் அப்படின்றது இப்போ உள்ள அகாடமிக் இயர் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்மிஷன் போட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அட்மிஷன் இப்போ ரீசெண்டாக போட்டு முடிச்சவங்களுக்குலாம் என்னென்ன கோர்சஸ்லாம் ரெகக்னிஷன் அப்படின்றது இது மட்டும் தான் உங்களுக்கு அப்ரூவல். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் வந்து ரெகக்னிஷன் இல்லாத கோர்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து சர்டிஃபிகேட்டும் சரி உங்கள் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.